சொல்றாரு, கூட்டணி பத்தி நாங்க ஒவ்வொருத்தட்டையும் பேசும்போது டெல்லியில இருந்து வந்துடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாம இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அந்த மாதிரியானதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, எனக்கு கிடைக்குதான்னு. ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பல முறை போனார், பல முறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் சாவை? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்கிறது நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லோரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார். ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிதான் கேட்டார். இஸ் யுவர் ஃப்ரெண்ட், why he has gone there, ask him to come with us அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் இருந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அடையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேறு முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்போ வந்த அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ, அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசிச்சு ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸோ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில் வந்ததுனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் தான் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவியூஸ் பண்ணி நானாக இழுத்து சொன்னேன், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. சார், குறிப்பா ஓபிஎஸ் அவர்களை பாஜகவோட சேர்க்கறதுக்காக இன்னைக்கு ஐயப்பன் எம்எல்ஏ வந்து உங்களை பார்த்ததா சொல்றாங்க. ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க, அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. நேற்று என்ன அங்கே பார்க்க வந்தார், அவருக்கு வேறு ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டார். திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக வரல, எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்களாம் 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப, அப்பொழுது தங்கத்தமிச்சர் மாணவரணி செயலாளராக இருந்தப்ப இவரை வந்து மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செயலாளராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர். என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பார், நிறைய முறை பார்ப்பார். ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ எங்களோட வந்து கலந்துக்கிட்டார். இதை கூட வரேன்னு சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.